தமிழக அரசியலில் இடைத்தேர்தல் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. தற்போது காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறலாம் என்ற தகவல் வெளியாகி வரும் நிலையில் இந்த இடைத்தேர்தலை மையமாக வைத்து திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளும் தங்களது அரசியல் வியூகங்களை வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத வெற்றியை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்தது. எனினும் அந்த கட்சி தனிப்பெரும்பான்மையை எட்டாமல் 107 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அரசை நடத்தி வருகிறது. இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலத்தை அதிகரிக்க விடாமல் தடுக்க திமுக தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தமிழக சட்டப்பேரவையில் 7 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானது. இதனுடன் அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் மேலும் 6 தொகுதிகள் காலியாகி உள்ளன. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்களின் அடிப்படையில் அதிமுகவிலிருந்து மேலும் சில முக்கிய தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது நடந்தால் காலியாகும் தொகுதிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் உருவாகலாம் என்ற கணிப்பு முன்வைக்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் 118 என்ற தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கையை எட்ட வேண்டும் என்பதே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய இலக்காக இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இன்றி நிலையான ஆட்சியை அமைப்பதே அந்த திட்டத்தின் நோக்கமாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த முயற்சிக்கு அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்க திமுகவும் தனது தேர்தல் வியூகங்களை தீவிரப்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. காலியாக உள்ள அனைத்து தொகுதிகளிலும் முழு பலத்துடன் கவனம் இறக்கி அதிகபட்ச வெற்றியை பெறுவதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மையை எட்டுவதை தடுக்க வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கமாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகின்றது. மேலும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்குள் உருவாகக்கூடிய அதிருப்தி மற்றும் அரசியல் மாற்றங்களை பயன்படுத்தி சட்டப்பேரவையில் தனது பலத்தை உயர்த்தும் முயற்சியிலும் திமுக கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாலே ஆட்சி மாற்றம் நிகழும் என்று உறுதியாக கூற முடியாது. அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட நடைமுறைகளின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அமையும். எனவே ஆட்சி கவிழ்ப்பு அல்லது பொது தேர்தல் போன்றவை குறித்து வெளியாகும் தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் ஊகங்களாகவே பார்க்கப்படுகின்றன. இதற்கிடையில் இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும், எந்தெந்த தொகுதிகளில் நடைபெறும், அதில் அரசியல் கட்சிகள் எவ்வாறு களமிறங்கும் என்பது குறித்து அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரவிருக்கும் இடைத்தேர்தல்கள் வெறும் தொகுதிகளுக்கான தேர்தலாக மட்டுமல்லாமல் தமிழக அரசியலின் அடுத்த கட்ட சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய அரசியல் நிகழ்வாக அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருவது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.